நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ஷேக் ஹசீனா அவங்களுடைய வெர்டிக்ட்டுக்கான ரிசல்ட் வந்திருக்கு. அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க தண்டனை அப்படின்னு பார்க்கும்போது, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு அவங்க பண்ணியிருக்காங்களாமா. ஸோ அதுக்கான தண்டனையை அவங்களுக்கு வந்து மரண தண்டனையை அவங்க நாட்டு நீதிமன்றம் வந்து விதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ரெண்டாவது, பாகிஸ்தானுடைய ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய அசீம் முனீர் அவர்கள் வந்து ஒரு பிதற்றலான ஒரு மிரட்டலை வந்து இந்தியாவுக்கு விட்டுருக்காரு இன்னைக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஷேக் ஹசீனாவுக்கு என்ன மாதிரியான துரோகம் நடந்துச்சு அவங்க நாட்டில், ஏன் அவங்களுக்கு இந்த நிலைமை வந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, பதவியை பறிக்கப்பட்ட இந்த முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், அதாவது கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க செஞ்சதா வங்கதேசத்தோட கோர்ட்ல வந்து இன்னைக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. போன வருஷம் நடந்த இந்த மாணவர்களுடைய போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வன்முறையை அடக்க அவங்க வந்து உத்தரவிட்ட போது நிறைய பேர் வந்து செத்துட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஒரு மாசம் நடந்த இந்த விசாரணைக்கு பிறகு இப்போ வந்து அவங்க ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய திருப்பமா நம்ம வந்து பார்க்குறோம் பங்களாதேஷ் அரசியல்ல. அவங்களுடைய பதவி விலகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஜூலை மாசத்துல போராட்டக்காரங்களை வந்து ரொம்ப மோசமா தாக்கி அடக்குமுறையை வந்துட்டு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து செய்தி வந்து போட்டுது. இது மேல வந்து உங்களுக்கு இந்த வழக்கோட மெயினே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. அந்த நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அக்கிரமம் அப்படின்றதுனால இந்த அக்கிரமத்தினுடைய மிக முக்கியமான மாஸ்டர் மைண்ட் யார் அப்படின்னா இவங்க ஷேக் ஹசீனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மெயின் டார்கெட்டா இவங்களை பண்ணி இவங்களுக்கான தண்டனையை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. போராட்டக்காரங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு ஓவரான ஃபோர்ஸை வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்க மேல வழக்க போட்டாங்க. அவங்க மேல கிட்டத்தட்ட இந்த வழக்குக்கு சம்பந்தமா 8000 பக்கத்துக்கு மேல வந்துட்டு ஒரு குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. போன வருஷம் போராட்டத்தில் நிறைய பேர் இறந்ததுக்கான அப்படின்னு சொல்லிட்டு யூஎன்னும் வந்து ஒரு விஷயத்த சொல்லிச்சு. இங்க நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த போராட்டம் வந்து ஒரு சாதாரண போராட்டம் கிடையாது. கவர்மெண்டோட பில்டிங்கை வந்து தாக்குறாங்க, அவங்களுடைய வெஹிக்கிள்ஸை வந்துட்டு எரிக்கிறாங்க, எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கும் உயிர் பாதுகாப்பு ஏற்படுது, போலீஸ்காரங்க நிறைய பேர் சாகுறாங்க. அந்த மாதிரியான ஒரு வன்முறை தான் அங்க நடந்ததை தவிர அது வந்து போராட்டமாவே பார்க்க முடியும். வன்முறையா நடந்தது. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கலந்துக்கவே கிடையாது. அதாவது ஸ்டூடெண்ட்ன்ற போர்வையில தீவிரவாதிகள் தான் வந்து அங்க அதிகமா வந்து கலந்துட்டாங்கன்னு சொல்லப்பட்டது. இந்த ஒரு விஷயத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு தான் பண்ணப்படுது. அந்த ஒரு பிரச்சனையால தான் நிறைய பேர் இறந்தாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஒரு லெவலுக்கு மேல எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே வந்து பொறுத்து போகாது அப்படின்றது அந்த விஷயத்துல நம்ம பார்த்தோம். ஸோ அதனால அவங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணாங்க, இந்த பிரச்சனைக்கு அவங்க வழிவகுத்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஹசீனா வந்து இப்போ பங்களாதேஷ்ல இல்ல, நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம நாட்டில் தான் வந்து அவங்க அடக்கல் ஆயிருக்காங்க. அதனால அவங்க இல்லாமலே இந்த கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஹசீனா என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த அரசியல் பழிவாங்கிற வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டை கடுமையா அவங்க விமர்சனம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு மொத்தம் 2 தண்டனை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஒன்னு வந்து பிரிசன் டில் டெத், அதாவது அவங்க சாகிற வரைக்கும் ஜெயில இருக்கணும். இன்னொன்னு டெத் சென்டென்ஸ், அதாவது சாகணும் அப்படின்றது, அதாவது தூக்கில போடுறது. ரெண்டுமே வந்துட்டு அவங்களுக்கு தண்டனையா இருக்கு. ஒரு தண்டனை நிறைவேற்றப்படும் போது அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, பங்களாதேஷோட இப்பத்திய நிலைமையை வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாட்டமா பார்க்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, பங்களாதேஷ் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு வந்து பாகிஸ்தான் ஒரு முக்கியமான பேக்ரவுண்டா வந்து நம்ம இங்க பாக்குறோம். நேற்று ராத்திரியே வந்து பாத்தீங்கன்னா 2 பெரிய குண்டு வெடிப்புகள் வந்து டாக்காவில் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நேற்று ராத்திரி கிட்டத்தட்ட 7:30 மணிக்கு அப்புறம் 9 மணிக்கு டாக்காவில் 2 பெரிய குண்டு வெடிப்புகள் நடந்திருக்கு. ஷேக் ஹசீனாவை பதவியிலிருந்து அகற்றினாங்க இல்லையா, அந்த போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர்கள் ஆரம்பிச்ச ஒரு கட்சி தான் வந்து தேசிய குடிமக்கள் கட்சி, அதாவது நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க, என்சிபின்னு சொல்லப்படுது. இது வந்து வெளிப்படையாவே வந்து ஹசீனாக்கு எதிரான ஒரு கட்சியை நம்ம பாக்குறோம். இந்த என்சிபியோட ஆபீஸ் வாசல்ல தான் முதல் குண்டு வெடிச்சிருக்குன்னு பார்க்கணும். போராட்டம் யார் பண்ணாங்களோ அவங்க ஆபீஸ் எதிரே வந்து ஒரு குண்டு ஒன்று நேற்று வெடிச்சிருக்கு. இன்னொன்று ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடைக்கால அரசாங்கத்தில் அந்த இன்டரிம் கவர்மெண்ட் சொல்லலாம், யூனிஸோட கவர்மெண்ட், இந்த கவர்மெண்டோட அமைச்சரவையோட ஆலோசகராக இருக்கிற சையீத் ரிஸ்வானா ஹசன் அப்படின்றவர் இருக்காரு. அவருடைய வீட்டு வாசல்லையும் ஒரு குண்டு வெடிச்சிருக்கு சொல்லப்படுது. 2 குண்டுமே வந்து யார் இந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு எடுத்தாங்களோ அவங்க வீட்டு வாசல்லே வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். சரி, இந்தியாவுக்கு என்ன இங்க சிக்கல் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தோட பொருள் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கணும். யூனிஸோட அரசாங்கம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இருக்கிற யூனிஸ் தலைமையான இடைக்கால அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இவங்களால இந்த சண்டைகள், அதாவது இன்னைக்கு வெர்டிக்ட்னு சொல்லும் போதே காலையில இருந்தே அங்க ஒரே கலவரமா போயிட்டு இருக்கு, குண்டு வெடிப்புலாம் நடந்துட்டு இருக்கு. இது எதையுமே கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு பார்க்கறோம். போலீஸ், ஆர்மி, வங்கதேசத்தோட காவல்துறை எல்லாமே வந்துட்டு எவ்வளவு போராடியும் இவங்க வந்து கட்டுக்கு கொண்டு வர முடியாம ஒரு விஷயம் தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தினசரி பார்த்தீங்கன்னா அங்க குண்டு வெடிப்பு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசாதாரண நிலையில தான் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம். யூனிஸ்
யூனிஸுக்கும் இதுல ஒரு நெருக்கடி இருக்கு. அவர் என்னதான் வந்துட்டு பாகிஸ்தான் பேக் பண்ணுது அப்படின்னு இருந்தாலும் அவருக்கும் நெருக்கடி இருக்குன்னு பாக்குறோம். ஏன் அப்படின்னா இந்த நிலைமை தொடர்ந்து போச்சு அப்படின்னா யூனிஸோட கவர்மெண்ட் வந்து சிக்கல் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்றோம். பிப்ரவரி 2026 எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஸ் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. ஆனா வங்கதேச தேசிய கட்சி அதாவது பிஎன்பி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு எதிர்கட்சி. இப்போ யூனிஸ் அரசாங்கத்தை மேல ரொம்ப குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நீங்க தான் இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையை வந்து உருவாக்குனீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மக்களால் வந்து பாத்தீங்கன்னா டாக்காவில் ஒரு சேஃபா இருக்க முடியல அப்படின்ற மாதிரி பிஎன்பி கட்சி வந்து சொல்றாங்க. இப்படி தினசரி குண்டு வெடிப்பு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துட்டு சரியா போக அப்படின்றது வந்து யூனிஸ் அரசாங்கத்து மேல எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிஸ் அரசாங்கம் வந்து ஒரு பலவீனமா வந்து இருக்கக்கூடிய விஷயமா நம்ம பார்க்கலாம். அங்க வேற ஏதாச்சும் மாற்றங்கள் நடக்கலாம் அப்படின்றதும் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக தீர்ப்பு வந்தாலும் இந்த உள்நாட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாதனாலும் யூனிஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டங்காணம் வைக்குது அப்படின்னு தான் பார்க்கிறோம். இதுல மெயினா என்ன இப்ப நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ யூனிஸ் கவர்மெண்ட் வந்து இந்த வெர்டிக்டுக்கான ரிசல்ட் கொடுத்தாங்க இல்லையா பங்களாதேஷோடைய கோர்ட்ல, அதை வந்து பயங்கரமா வரவேற்றிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு அக்கிரமத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்பு அப்படின்ற மாதிரி யூனிஸோட கவர்மெண்ட்டுக்கு ஒரு இது கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க நம்ம இந்தியாவுக்கு ஒரு லெட்டர் ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த லெட்டர்ல என்ன அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, நாங்க வந்துட்டு ஒரு தேடப்படும் குற்றவாளி, அதாவது இவங்க வந்து ஒரு குற்றத்தை பண்ணவங்க, இவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து டெத் பெனால்டி இருக்கு, இவங்களை இமிடியேட்டா வந்து நீங்க எங்ககிட்ட ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்காத பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் கான்சிக்வன்சஸ் நீங்க சந்திக்க நேரிடும்ன்ற மாதிரி ஒரு இந்தியாவுக்கு மிரட்டலுடன் தோரணையில வந்து ஒரு லெட்டர் ஒன்று பங்களாதேஷ் அமைச்சிருக்கு. பங்களாதேஷ் வந்துட்டு ஒரு விஷயத்தை மறந்துருச்சு. சைனான்னு ஒரு நாடு இருக்கு, அது மிகப்பெரிய நாடு. இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கனாமி, ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்டரி, எல்லா பவரும் இருக்கு. திபெத்தை பிடிக்கும் போது அங்கேருந்து தலையிலாமா வந்து தப்பிச்சு இங்க தான் வந்தார். இன்னைய வரைக்கும் இந்தியாவில் தான் அவர் இருக்காரு. இந்தியா அவங்ககிட்ட ஒப்படைக்க போறதும் கிடையாது. இதுக்கு பல மிரட்டல்கள், உருட்டல்கள், அது இதுன்னு எல்லாத்தையும் வந்து சைனாவே ட்ரை பண்ணிடுச்சு. பங்களாதேஷ் வந்துட்டு இந்தியாவிட்ட மிரட்டுற மாதிரி அதாவது தோரணை எல்லாம் அவங்க பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு சிரிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம இங்க பார்க்கணும். கண்டிப்பா அவங்க அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதாவது டிப்ளமேட்டிக் கான்சிக்வன்சஸ் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன கொண்டு வரான்றது உலகமே அறிஞ்ச விஷயம் தான். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பாகிஸ்தான் தான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல ஹசீனா பீரியட்ல கேபினெட்ல இருந்த ஒரு மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா 1971 அதாவது பாகிஸ்தானுடைய இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் இந்த பங்களாதேஷை பிரிக்கக்கூடிய சண்டை வந்தப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்பட்ட ஆட்கள் தான் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்குறது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா பங்களாதேஷோட மக்களை வந்து கொல்றதுக்கும் பங்களாதேஷோட மக்களை வந்துட்டு ரேப் பண்ணி சாவடிக்கிறதுக்கும் ஆதரவா வந்து செயல்பட்ட பங்களாதேஷ்ல இருந்த ஒரு பிரிவினவாத கட்சிகள் தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது முழுக்க முழுக்க ஒரு தீவிரவாத கட்சியாவே பார்க்கிறோம். மீண்டும் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றது மூலியமா அவங்க வந்து ஒரு ஈஸ்ட் பாகிஸ்தானை உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்களா என்னன்றது தெரியாது. அதனால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது மாதிரி ஒரு விஷயத்தை அவங்களால பண்ணவும் முடியாதுன்றத நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே பேக்ரவுண்ட்ல பண்றது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்றது தெளிவா நமக்கு தெரியுது. இப்போ பாகிஸ்தானோடைய அசிம் முனீர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு பதற்றலான ஒரு திமிர் பேச்சு ஒன்று பேசுறாரு, மிரட்டுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பாகிஸ்தானோட அசிம் முனீர் ஒரு பெரிய அறிக்கையை வந்து கொடுத்திருக்காரு. அவரோட நோக்கம் என்ன அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது. அது இந்தியாவை மிரட்டுறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா பாகிஸ்தான் ராணுவம் சாதாரண ராணுவம் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்லாவோட ராணுவமா. இந்த அல்லாவின் ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா மே மாசத்துல நடந்த வந்துட்டு பெரிய விஷயத்தை வந்து திருப்பி அவங்க செய்வாங்களா, அவங்க அப்படி என்ன பெருசா பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா பாகிஸ்தான்ல இருக்கிற சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ அண்ணாச்சி இதெல்லாம் வேணாம், மே மாசம் என்ன ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கு, அதை திரும்ப செய்யணும் அப்படின்னா முதல்ல ஏர்பேஸ்ல நீங்க வந்து ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்கேயே வந்து கமெண்ட் வந்திருக்கு. என்ன காரணம், எல்லா ஏர்பேஸும் அடிச்சு தும்சம் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம அதை ரிப்பேர் பண்ணவே இன்னும் அவங்களால முடியல அப்படின்னு சொல்லப்படுது. அது ஏர்பேஸ் இருந்தால் தானே அங்கேருந்து ஃபிளைட் ரன்வேல ஓடி டேக் ஆஃப் ஆகும், அதுவே அவங்களால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றோம். ரெண்டாவது அவர் என்ன சொன்னார்னா குப்பை எல்லாமே நாங்க வந்து ஏவுகணையாக்கும் புது டெக்னாலஜி வச்சுக்கிறோன்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்லிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா பாகிஸ்தான் ராணுவங்கிட்ட வந்து ஒரு டெக்னாலஜி இருக்காமா, அது என்ன அப்படின்னா ஒரு முஸ்லீம் வந்து அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு எதிரி மேல ஒரு குப்பையை வீசினா கூட அது வந்துட்டு ஏவுகணையா மாறிடும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. எந்த உலகத்துல ஒரு வாழறது நமக்கு தெரியல. அவர் அந்த நாட்டுடைய ராணுவ தளபதி, பாகிஸ்தான்ல குப்பைக்கு பஞ்சம் இல்லைன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்களே என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு முறை நாங்க ஒரு குப்பை லாரி மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அவங்க குப்பையா தான் நினைச்சிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியும். அது எப்படி குப்பை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏவுகணையா மாறும்னு தெரியல. அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்துட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுவாருன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இங்கேயும் அல்லாஹ் நம்பிக்கையோட இருக்கக்கூடிய நாட்டுப்பட்டோட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இருக்காங்க. ஸோ இவங்களோட நம்பிக்கை எப்படி அப்ப வீணா போகும் அப்படின்றத அவர் யோசிக்க மாட்டாருன்றத நம்ம பார்க்கிறோம். சரி, அசிம் முனீர் ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அசிம் முனீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவிர மதவாதியா இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். அவர் இதெல்லாம் வந்து ஒரு நோக்கத்தோட தான் பேசுறாருன்னு பார்க்கப்படுது. அவருடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா தன்னோட பதவியையும் அதிகாரத்தையும் தக்க வச்சுக்க முயற்சி பண்றாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. ராணுவ செயலுடைய வந்து கழட்டி வச்சார் அப்படின்னா மக்களே வந்துட்டு அவரை கொண்டுடுவாங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவருடைய பதவி காலத்தை வந்து நீட்டிக்கிறதுக்கு அவர் வந்து இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அசிம் முனீர்
வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிரச்சனையை மத ரீதியா தான் அவர் பார்க்காரு. ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட அவர் விட்டுருப்பார். அதாவது இந்துக்கள் வேற, முஸ்லிம்கள் வேற, பாகிஸ்தான் தனிதான், இந்தியா தனிதான், அது ரெண்டும் ஒன்னா ஆக முடியாது. அவங்க வந்து இதுல இருந்து நாங்க பிரிஞ்சு வந்திருந்தாலும் மத ரீதியா நாங்க வந்து வேற தான், எங்களோட கல்ச்சர், எங்களோட விஷயங்கள் எல்லாமே வேற அப்படின்ற மாதிரி ஒரு மதத்த விஷயமா வந்துட்டு இந்தியாவில் வந்து கலவரத்தை தூண்டும் விதமாக கூட அவர் பேசியிருந்தாப்ல. ஸோ முழுக்க முழுக்க அவர் ஒரு மதவாதி தான் அப்படின்னு தான் பார்க்குறோம். அவர் வந்து என்னன்னா ஜிகாத்ன்ற வார்த்தையை வந்து இது வரைக்கும் உபயோகிக்கல. ஆனால் பாகிஸ்தானில் உள்ள இந்த லஷ்கர், அப்புறம் ஜெய்ஷே முகமது, இது மாதிரியான தீவிரவாத குழுக்கள் வந்து உற்சாகப்படுத்துறதுக்காகவும் தன் பக்கம் இழுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முனீரோட பேச்சில் இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசீம் முனீர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆபத்தான பேசுறதுக்கு பின்னாடி பல அரசியல் காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜிகாதி அமைப்புகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதரவை இவங்க பெறணும் அப்படின்றது. முன்னீர் பார்த்தீங்கன்னா திரும்பி நான் சொன்ன மாதிரி இந்த லஷ்கர், ஜெய்ஷே போன்ற சக்தி வாய்ந்த மதவாத குழுக்கள். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மதவாத குழுக்கள் தான் வந்து எப்பவுமே சக்தி வாய்ந்ததா இருக்கும். இந்த மதவாத குழுக்கள் வந்து தன் பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்றத அவர் நினைக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். குப்பை ஏவுகணையை ஆக்குறது, இது போன்றதை அல்லாஹ் நினைச்சா எங்களை வந்துட்டு இதை கூட பண்ணுவார், அவ்வளவு சக்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு தீவிரவாத மதவாத சிந்தனை கொண்ட குழுக்களினுடைய எண்ணங்களை வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். அவங்க தான் இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபிள் இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மேல வந்து நம்பிக்கையை போட்டு நாங்க நடத்துவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்மூடித்தனமா நம்பி வந்து பண்ணுவாங்க. அந்த மைண்ட் செட்ல தான் அவரும் இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த டிடிபி, அதாவது தெரிக்கே தாலிபான் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கிளர்ச்சியால ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சூழப்பட்டு பிரச்சனைகளை வந்து கட்டுக்கு அடங்காம இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இந்த பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ராணுவத்தினுடைய மன உறுதி வந்து குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறாங்க. ஏன்னா எப்ப பாரு டிடிபி உள்ள பூந்து டப்பு டப்புன்னு எல்லாரையும் போட்டுக்கிறாங்க, பாம்பு அடிக்கிறாங்க. டெய்லிக்கும் பார்த்தீங்கன்னா 10 ராணுவ வீரர் சாவறாங்க, 5 ராணுவ வீரர் சாவறாங்க, நிறைய பேர் கொல்லப்படுறாங்க, காயப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த ஆர்மியில இருக்கக்கூடிய மொரால் வந்து போயிடுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதை மீட்டு எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அவர் பேசுறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பாகிஸ்தானுடைய நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மோட்டிவேஷன் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வந்து அவங்க நாட்டு மக்களே கொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்காங்க. அதாவது அவங்க நாட்டு மக்களானா யாரை சொல்றாங்கன்னா இந்த பலுச்சிஸ்தான் பீப்புள்ல சொல்றேன், அப்புறம் பஷ்தூன் இருக்காங்க இல்லையா அவங்கள சொல்றேன். இவங்க எல்லாருமே எதிர்த்து வந்து அவங்க போரிடணும். இப்போ பஷ்தூன் பீப்புள் வந்து ஆர்மியில கண்டிப்பா இருப்பாங்க. அதே பீப்புள் அவங்க ஏரியால இருக்கிற மக்களையும் வந்துட்டு போய் கொல்லணும் போது அவங்க யோசிப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறைக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இது வந்து ஒரு அல்லாஹ்வினுடைய ராணுவம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாம இந்த இந்தியாவை எதிர்த்து போரிட போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி மதத்தின் பேரால எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க பார்க்கறாரு அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தான் வந்துட்டு ஒரு பலவீனமான நாடா இருந்தாலும் அசீம் முனீர் வந்து தனிப்பட்ட முறையில தன்னை வந்து ஒரு பலமான ஆளா காமிச்சிக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. அதனாலதான் வந்து அவருக்கு சவுதி அரேபியா போன்ற நாடுகள்கிட்ட இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் பேக்ட் எல்லாம் போட்டு நாங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், எங்களுக்கு ஒண்ணுன்னா சவுதி அரேபியா வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு வெளி உலகத்துக்கு காமிக்கிற மாதிரியும் அவங்க நாட்டுக்கு காமிக்கிற மாதிரியும் விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவுக்கு எதிராக மத பேச்சுகளையும் ஆபத்தான சண்டைக்கு தயாராகிற மாதிரியும் வந்து காட்டுறது மூலமா தன்னோட அதிகாரத்தை பலப்படுத்திக்க பாக்குறாரு அசீம் முனீர் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அசீம் முனீர் பாத்தீங்கன்னா மே மாசத்துல செஞ்சதை திருப்பி செய்வோம்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் என்ன நடந்துச்சுன்றது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு நல்லா தெரியும். ஏர்பேஸ் எல்லாம் காலியாச்சு, அவங்களுடைய ரேடார் சிஸ்டம்லாம் காலியாச்சு, நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம இந்தியா துல்லியமா தாக்கி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பிச்சது. இது மட்டும் இல்லாம லஷ்கர் தொய்பாவுடைய தலைவனான இந்த ஹஃபீஸ் சையதோட ஃபேமிலி எல்லாம் வந்து துண்டு துண்டா வந்துட்டு வெட்டுற அளவுக்கு வந்து இந்திய ராணுவம் தாக்குதலை துல்லியமா நடத்துச்சு அப்படின்னும் நம்ம பார்த்தோம். மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஏர்பேஸ் தாக்கப்பட்டதில் கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகி இன்னும் வந்து அந்த ஏர்பேஸ்லாம் ரிப்பேர் செய்யப்படியாக தான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அவர் அதே திரும்ப செய்வோன்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிரிப்பான விஷயமா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ நடந்துகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சிக்கலான விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். ஆனா இந்தியா எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கிற நாடுகளை வந்து நம்ம நட்போட தான் வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறது. அதாவது மோடியோட முதல் கொள்கையே என்னன்னா நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தார். இப்போ நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் ஆகட்டும், நேபாள் ஆகட்டும், பூட்டான் ஆகட்டும், இவங்க எல்லாமே நமக்கு நட்பா தான் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்ம நாட்டு தலைவர்களுடைய முக்கியமான விஷயமா இருக்கு. ஆனா இவங்க அப்படின்னு நினைக்கல. பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படிலாம் தொல்லை கொடுக்கலாம் அப்படின்றதுனால யோசிச்சு இப்போ பங்களாதேஷ் வந்துட்டு ஒரு ஒரு கேவலமான சுச்சுவேஷனுக்கு போய் நிறுத்திருக்காங்க. நான் போன வீடியோல போட்டிருப்பேன் பங்களாதேஷோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு அடி வாங்கிருக்கு. ஒரு நாட்டுல எனி டைம் வந்து இது மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே இருந்தா எப்படி நடக்கும்? முதல்ல பாகிஸ்தான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அவங்க நாட்டுக்கு என்ன நல்லதோ அதுக்கான வேலைகளை அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க யார்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய தேவையில்லை, பிச்சை எடுக்க தேவையில்லை. அவங்க என்ன அவங்களோட மைண்ட்ல முதல்ல ஓடுது அப்படின்னா இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை கொடுக்கலாம் அதை பற்றி மட்டுமே அவங்க யோசிக்கிறதுனால அவங்க வாழ்நாள் முழுக்க வளர போறதும் கிடையாது, திருந்த போறதும் கிடையாது. இந்தியா கிட்ட இன்னும் 10-15 சண்டைகள் போட்டு தர்மட வாங்கிட்டே தான் இருக்க போறாங்க வாழ்நாள் முழுக்க. இந்த அசீம் முனீர் கிடையாது, அசீம் முனீருக்கு அப்புறம் வரக்கூடிய ராணுவ தளபதியா இருந்தாலும் சரி, அவருக்கு அப்புறம் வரக்கூடிய ராணுவத்தில் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே எப்படி 1971 அவங்க வாங்கினாங்களோ ஒரு வார்லயும் அவங்க எப்படி வாங்கினாங்களோ அடுத்த ஜென்ரேஷன் வர வரைக்கும் அவங்களுக்கு அடி உதை நிச்சயம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த விஷயத்துல என்னன்னா ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருக்காங்க. அவங்களை அனுப்ப
அனுப்பணுமா வேணாமா அப்படின்றது வந்து இந்தியா தான் டிசைட் பண்ணும். முதல்ல நம்ம இந்தியாவிலேருந்து வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்டரிம் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட்டே கிடையாது பங்களாதேஷ்ல இருக்கிறது. இவங்க வந்து தீவிரவாத குழுக்களால் வந்துட்டு வந்த ஒரு கவர்மெண்ட். ஸோ அதை நம்ம அங்கீகரிக்கவே கூடாது முதல்ல. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் சட்ட ரீதியா வந்து போற கவர்மெண்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது. இது வந்து ஒரு தவறான வெர்டிக்டா தான் வந்து இந்தியா சைட்ல இருந்து பார்க்குறோம். அவங்கள அனுப்பணுமா வேணாமா அப்படின்றது இந்தியா தான் டிசைட் பண்ணும். இவங்க பங்களாதேஷ் ஒரு லெட்டர் கொடுத்தாலோ இல்லை அவங்க டிப்ளமேட்டிக்காக வந்து கான்சிக்வன்ஸ் நம்ம பார்ப்போம், இல்லை மிலிட்டரியா அவங்க ஆக்ஷன் எடுப்போம், எது சொன்னாலும் சரி இந்தியா கிட்ட எதுவும் வேகாதுன்றது தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஓகே மக்கள், இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்ஹிந்த்.